ரொம்ப டஃப்பான ரோட்டில் வந்து ரைட் பண்ணிகிட்ருக்கோம். பயங்கரமாக இருக்குது ரோடே பார்க்கவே. இங்கே பாருங்கள், 2 பக்கம் பாறை இருக்குல்ல, அந்த பாறை மணல் கலந்த பாறையில் ஒரு மாதிரி ஹைட்டான ஹில்ஸில் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுன் ரேஞ்ச் வரப்போகுது போல். இங்கே பாருங்கள், அள்ளு விடுது இந்த டவுன். பாருங்களேன், காமிக்கிறேன். அப்பா செம்மையான ஒரு இது. எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது, இந்த இது பார்த்தீங்கன்னா லேக்கை ஒட்டின மாதிரி தான் நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம்ல. இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது இந்த டவுன் ரேஞ்சு. செம்ம ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடாக இருக்குங்க பார்க்கவே. வந்து இந்த பக்கம் இதெல்லாம் பிரேக் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு வரணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேக் பேட் எதுவுமே மாற்றவே இல்லை. இது என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ரைட் பண்ணியிருக்கேன் இந்த பைக்கில். வண்டி வாங்கினது இது வரைக்குமே இப்போ வரைக்கும் நான் பிரேக் பேட் மாற்றவே இல்லை. இங்கே பாருங்கள், செம்ம மூச்சு வாங்குது இந்த ரோட்டில். ஏன்னா டவுன் ரைடாக இருக்கும். செம்ம ஒரு காற்று, விண்டு வேறு என்ன சொல்கிறது அதிகமாக இருக்குது. அது ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:30 ஆகுதுங்க. பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வெளிச்சம் இருக்குது. இன்னும் சூரியன் பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஃபுல் ஆஃப் ரோடு. இங்கே பாருங்கள், திடீர்னு ரோடு நல்லா இருந்துச்சு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோடு என்ன சொல்கிறது மணல் இப்போ தான் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறதுனால பயங்கரமான ஒரு ரைடை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். 120 cc நினச்சோம், ஆனால் பயங்கரமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. சம்டைம் அந்த ஒரு ஹீல்ஸில் மட்டும் தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பைக்கும் எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சமாக சில பைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக இருக்கும் போது கொஞ்சம் டஃப் கண்டிஷனில் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. அதை மட்டும் நம்ம